வணக்க நண்பர்களே, புதிதாக மாந்திரீகம் கற்றுக்கிறவங்களுக்காக அந்த பதிவை நான் போடுறேன். இந்த பதிவில் நம்ம பார்க்க இருப்பது சாரணை அஞ்சனம். இதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். சித்தர்கள் சொல்லியிருக்கிற அஞ்சன முறைகளிலேயே மிகச்சிறந்த ஒரு அஞ்சனம் இந்த சாரணை அஞ்சனம் தான். இந்த சாரணை அஞ்சனத்தை முறையாக நீங்கள் அரைச்சி அதை சித்தி செய்து வச்சிட்டிங்கன்னா அது என்னென்ன வேலைகள்லாம் செய்யும்னா, கையில் நீங்கள் தடவி பார்க்கும்போது 300 காத தூரத்திற்கு அப்பால் நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகள் யாவும் தெள்ளத் தெளிவாக தெரியும். அதாவது 10 மைல் தூரம், 30 கிலோமீட்டர், இதுக்கு அப்பால் நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகளை தெளிவாக தெரியும். அதே மைய திலர்தமாக இட்டுக்கொண்டால் இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் தெரியும், புதையல் தெரியும், தேவலோகம் தெரியும். இப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த 4 சித்துக்களை செய்யக்கூடிய அஞ்சனம் தான் இந்த அஞ்சனம். இந்த அஞ்சனத்தை நம்ம எப்படி செய்கிறது, இந்த சாரணையை நம்ம எங்கேருந்து எடுக்கிறது, அதை பற்றி நம்ம இப்போ பார்ப்போம். புற்றின் மீது முளைத்திருக்கக்கூடிய சிவப்பு சாரணை, அந்த சாரணை காய்ந்த தண்டினை கொண்டு வரணும். நீங்கள் பச்சையாக இருக்கும்போது எடுக்கக்கூடாது, காப்பு கட்ட தேவையில்லை, எதுவும் பண்ண தேவையில்லை. எடுத்துகிட்டு வந்துட்டு அதை புது மண் சட்டியில் வச்சு பச்சை கற்பூரம் வச்சு கருக்கி எடுத்து ஆமணக்கு எண்ணெய் விட்டு அரைத்து அதை வழித்து சிமிழில் பத்திரப்படுத்தி வச்சுக்கிட்டு ஒரு நல்ல நாளில் நல்ல ஹோரையில் கிரமமாக வாழை பூஜை செய்துட்டு அஞ்சனாதேவி மந்திரத்தை கொடுத்துட்டு நீங்கள் வச்சுக்கிட்டு அதை எடுத்து ஒரு நல்ல நாளில் பிரயோகப்படுத்தி பார்க்கணுன்னா பௌர்ணமி நாள் சிறந்த நாள், அல்லது அமாவாசை நாள்லேயே நீங்கள் செய்யலாம் சிறந்த நாள். அந்த நாளில் கொஞ்சோண்டு ஆமணக்கு எண்ணெய் எடுத்து கையில் தடவிக்கிட்டு அதன் பிறகு இந்த மையை உருவேற்றி வச்சுருக்கீங்களா, அதை எடுத்து கொஞ்சோண்டு கையில் தடவி நீங்கள் பார்த்தீங்கன்னா அஞ்சனம் ஓடும். தூர தேசத்து காட்சிகள்லாம் தெரிய ஆரம்பிக்கும். அதாவது 30 கிலோமீட்டருக்கு அப்பால் நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகள் எல்லாம் தெரிய ஆரம்பிக்கும். உடனே இந்த மையை தடவின உடனே அஞ்சனம் ஓடுமா அப்படின்னா ஓடாது. என்ன செய்யணுன்னா, மனதை ஒருமுகப்படுத்தி மனதிற்குள் அஞ்சனாதேவி மந்திரத்தை 108 உரு நீங்கள் ஜெபிச்ச உடனே இந்த மை ஓட ஆரம்பிக்கும். அப்படி ஓடுற மையில் நீங்கள் திலர்தமிட்டு கொண்டு பார்த்தால் முக்காலமும் தெரியும், இறந்த காலம் தெரியும், நிகழ்காலம் தெரியும், எதிர்காலம் தெரியும். புதையல் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நெற்றியில் திலர்தமாக விட்டுக்கொண்டு அதற்குரிய பூஜை செஞ்சிங்கன்னா புதையல் தெரியும், தேவலோகம் தெரியும். இந்த 4 சித்துக்களையும் சிறப்பாக செய்யக்கூடிய மை தான் இது. இந்த மையை செஞ்சு பயன்பெறுங்கள். அடுத்ததாக இன்னொரு மையும் சொல்லியிருக்காங்க, இது முக்கியமான மை, இதையும் நான் சொல்லிடுறேன். முதலைக்கண், ஆமைக்கண், இந்த 2ஐயும் நீங்கள் எடுத்துக்கணும். இதை ஏன் முதலைக்கண்ணையும் ஆமைக்கண்ணையும் எடுக்க சொல்கிறாங்கன்னா, இது 2மே தகவ அமைப்புக்கு தகுந்தால் போல தன்னை மாற்றிக்கொள்ளக்கூடியது, நீரிலும் வாழும் நிலத்திலையும் வாழக்கூடியது. அதனால தான் இந்த 2ஓட கண்ணை எடுத்துக்க சொல்கிறாங்க. இதை எலியாளம் பாலில் ஆட்டி ஆமணக்கண்ணையில் குழைப்பி கரத்தில் பூச நினைத்த செயல்கள் எல்லாம் நடக்கும். நீங்கள் எந்த செயலை நினச்சிக்கிட்டு போனாலும் கொஞ்சோண்டு கையில் தடவிட்டு போனீங்கன்னா அவ்வளவு செயல்களும் நடக்கும். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான மை தான் இது. இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, இதே மையை உங்களுக்கு திறமை இருந்தால் சாரணை அஞ்சனம் செய்யக்கூடிய அனைத்து வேலைகளுக்கும் இந்த மையை நீங்கள் பயன்படுத்தலாம். இப்போ ஆமணக்கு எண்ணெய்ங்கிறது உங்களுக்கு தெரியும். இந்த எலியாளம் பால் என்ன அப்படின்னா என்ன? இந்த எலியாளம் பாலுங்கிறது காட்டாமணக்கு தான் எலியாளம்னு சொல்கிறது. இதனுடைய பாலை நீங்கள் எப்படி எடுக்கணும்னா, அந்த தண்டில் இலைகள் அப்படியே இருக்கும், அந்த இலைகளை ஒடிக்கும் போது அப்படியே பால் வடியும். அந்த பாலுக்கு பேர் தான் எலியாளம் பால். என்ன பண்ணணுன்னா, நீங்கள் முதலைக்கண்ணு ஆமைக்கண்ணு அந்த 2ஐயும் சேகாரம் பண்ணி வச்சுக்கணும். எலியாளம் பாலில் ஆட்டி ஆமணக்கெண்ணெயில் குடைப்பி கரத்தில் பூச நினைத்த செயல்கள் எல்லாம் நடக்கும், நிறைவேறும். அதே போல் இதில் முக்காலமும் பார்க்க முடியும். இந்த சாரணை அஞ்சனம் செய்யக்கூடிய அனைத்து வேலைகளையும் இந்த முதலைக்கண் அஞ்சனமும் செய்யும். இதை நீங்கள் பயன்படுத்துகிற திறமையை பொறுத்து தான் இருக்குது. நான் சொன்ன முறையில் செய்து பயன்பெறுங்கள். நன்றி, வணக்கம். அடுத்தடுத்த காணொளியில் நாம் சந்திப்போம்.